நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் வாசித்து தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி. அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10 20 வரை உள்ள பகுதிகளிலே ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து தியானிப்போம். மனுஷகுமாரன், நீ இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து, எங்கள் துரோகங்களுக்கும் எங்கள் பாவங்களுக்கும் எங்கள் மேல் இருக்கின்றன, நாங்கள் அவற்றினால் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் துஷ்டனுடைய மரணத்தை விரும்பாமல் துஷ்டன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவன் மேல் ஆணையாக சொல்லுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே: இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று சொல் என்பது. ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக வீட்டிலே சந்தோஷம், உமக்குள்ளே சந்தோஷம் என்பதை வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் மனம் திரும்புவதை விரும்புகிற கடவுளாய் நீர் இருக்கிறீர். அதையே இஸ்ரவேல் மக்களை பார்த்து எசேக்கியேல் வழியாக சொல்லுகிற விருப்பத்தை இன்னைக்கு நாங்கள் வாசித்திருக்கிறோம். நாங்கள் அதை தியானிக்க காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்து பேசும். இந்த செய்தியை யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலும் ஆழமாய் பதிந்து அவர்களுடைய விசுவாசத்தையும் நீர் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். எசேக்கியேல், God will strengthen. எசேக்கியேல் என்ற பெயருக்கு அர்த்தம் God will strengthen, ஆண்டவர் ஆற்றல் அளிப்பவர் அல்லது கடவுளுடைய பலம் என்று அர்த்தம். எருசலேமிலே வாழ்ந்த ஆசாரியன் ஊசி என்கின்ற ஒரு ஆசாரியனுடைய மகன்தான் இந்த எசேக்கியேல். ஏறக்குறைய கிமு 595 573 மட்டும் கேபார் ஆற்றுக்கு அருகாமையிலே வாழ்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் 2 பிரிந்த அரசுகளிலே யூதா அரசனுடைய ஒரு அரசனாயிருந்தவன் யோயாக்கீம். இந்த யோயாக்கீம் காலத்திலே தான் பாபிலோனர் வந்து இஸ்ரவேலர் யூத நாட்டை அடிமைப்படுத்தி செல்லுகிறார். அப்படி யோயாக்கீம் என்கின்ற அரசன் பாபிலோனியரால் சிறைபிடித்து செல்லப்பட்ட போது நிறைய சிறை கைதிகளை கொண்டு சென்றார். அப்படி சென்றவர்களிலே ஒருவன் தான் இந்த எசேக்கியேல். 25வது வயசுலேயே அவர் சிறை கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். 30வது வயதிலே கடவுளுடைய அழைப்பு பெறுகிறார். எதற்காக என்று நாம் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் மக்களுடைய தீர்க்கனாக, இஸ்ரவேல் மக்களுடைய காவல்காரனாக அவர் பணியமர்த்தப்படுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை போலவே இவரும் பக்கத்து நாடுகளுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களிலே வழி விலகி போனவர்களுக்கு மட்டுமல்ல, அருகாமையிலே இருக்கிற நாடுகள், அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர், பெலிஸ்தியர், தீரு, சீதோன், எகிப்து போன்ற நாடுகளுக்கும்
அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? அவர்களுக்கு வரப்போகிற தண்டனை பற்றி சொல்லுகிறார். கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு வரப்போகிற தண்டனை பற்றி சொல்லுகிறார். கடவுளை விட்டு விலகி வாழ்கிற மக்களுக்கு வருகிற தண்டனையை பற்றி சொல்லுகிறார். இப்படி துணிச்சலாக தன் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு இளம் தீர்க்கன் தான் இந்த எசேக்கியேல். எசேக்கியேல் ஒரு காலகட்டத்தில் தன் மனைவி இறந்து போகிறார். தன் மனைவி இறந்த போது கூட அவன் அழவில்லை, கண்ணீர் விடவில்லை. ஆனால் ஒரு காரியத்துக்காக அவன் கண்ணீர் விட்டான். எதற்காக என்று நாம் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி மனம் திரும்பபடியான அழைப்பை விட்டு கண்ணீர் விட்டு அழுதான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், மக்களிடத்துல சிலேடையாக பேசுகிற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. உருவகங்களை சொல்லி பேசுவது. அதே போல எசேக்கியேல் பல உருவகங்களை சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறார். குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது பானை, ஒரு பானையை ஒரு நகரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அதே போல 11ஆம் அதிகாரத்தில் 3 to 12 வரை இதை நாம் பார்க்கலாம். இறைச்சி ஜனங்கள் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். அது 16ஆம் அதிகாரத்தில் 1 to 43 வரை நாம் பார்க்கலாம். கேதுரு மரம், அதனுடைய கிளை, அதனுடைய விதையை பற்றி உருவகமாக பேசுகிறார். 33ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களில் நீங்கள் வாசிக்கலாம். அதே போல பட்டயம், எக்காலம், இதை பற்றி சொல்லி அவர்களுக்கு ஒரு உருவகத்தின் வழியாக சில செய்திகளை அவர் சொல்லுகிறார். காவல்காரன், ஜாமக்காரன், திறப்பின் வாசல் போன்ற உருவக சொல்களை சொல்லி மக்களுக்கு செய்திகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மிக சிறப்பாக அவர் சொல்லுகிற ஒரு ஆணித்தரமான செய்தி என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செய்கைகளுக்கு அல்லது தன்னுடைய தண்டனைக்கு அவன் தனிப்பட்ட விதத்தில் அவன் தான் பொறுப்பு. முன்னோர்களை குற்றம் சுமத்தி பழி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த தண்டனை, இந்த ஒரு செயல் செய்கிற அதுக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. இது என்ன காரணம்? நான் தான் காரணம். அவங்க மேலே இவங்க மேலே பழி சொல்றது இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அதிலும் சிறப்பாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அவ்வளவுதான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று அவன் சொல்லுகிற போது 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுகிறார். அதை ஜனங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? நீ பாவம் செஞ்சுக்கிற, நீ செத்துருவன்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க? போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இசைஞானி இளையராஜா பிரசங்கம் பண்ணாரா? என்ன செய்தி சொன்னாரு? அருமையான பிரசங்கம் நிறைய பேர் சொன்னீங்க. எதை பற்றி பிரசங்கம் பண்ணாரு? யாரை பற்றி பிரசங்கம் பண்ணாரு? எரேமியா பற்றி பிரசங்கம் பண்ணார். எரேமியா என்ன செய்தாரு? கடவுளுடைய வார்த்தையை சொன்னார். வந்துட்டே நீங்க அழிஞ்சு போவீங்கடான்னாரு. உங்க நாடு அழிஞ்சிரும், உங்க வீடு அழிஞ்சிரும், உங்க வாழ்க்கை அழிஞ்சிரும்னாரு. எல்லாம் சுத்தி கூட்டு வச்சு அவனை, நீ செத்தாதானே எங்களுக்கு நிம்மதி, எங்களை பற்றி இப்படி சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப எரேமியா என்ன சொல்றாரு? இவர்ப்பா, என்னை கூப்பிட்டு கொலை பண்ண வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு. நீ என்னை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, பரவாயில்ல, நான் செத்து போறேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், கேளுங்க. என்ன, நீங்க அழிஞ்சு போவீங்க. இதுக்கு தானே உன்னை சாகடிக்க போறோம். நான் செத்தாலும் பரவாயில்ல, கடவுள் என்ன சொல்ல சொன்னாரு, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இனி நான் நிம்மதியா சாவேன். ஏன் பழி
இந்த பழி என் மேல வராது. அங்க சொன்னாங்கல்ல, இயேசுவை சிலுவையில் அறைகிற ஒப்பு கொடுக்கிற பொழுது, இந்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் சுமருவதாக அப்படின்னா. என் பிள்ளாத்து கை கழுவிட்டான், இப்போ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்ப அங்கிருந்து ஜனங்க சொன்னாங்க, இந்த பழி யார் மேல வருது? எங்க மேல எங்க பிள்ளைங்க மேலே வரட்டும், பரவாயில்ல அப்படின்னாங்க. ஆனால் இங்கே எரேமியா தைரியமாக துணிச்சலாக தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் பேசுகிறார். அதே போலதான் இங்கே எசேக்கியேலும் பேசுகிறார். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா பழிச்சுக்குவீங்க, நீங்க தீய வழியில நடந்தீங்கன்னா செத்துருவீங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன மாதிரி நியாயமானவங்க உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்க பார்வைக்கு அவங்க செய்யறதெல்லாம் தப்பா இருக்கும். ஆனா தன்னை மட்டும் என்ன செய்வாங்க? அதை இவர் சொல்றாரு எசேக்கியேல், உன்ன நீ நீதிமான் நினைச்சுக்காத, தப்பு அது. நீ நன்மை செய்கிறேன் என்ற போர்வையில நீ என்ன செய்யற? நீ தீமையை செய்து கொண்டிருக்கிறாய். நீ எவ்வளவுதான் பக்தியாய் எவ்வளவுதான் இருந்தாலும் உன் பக்கத்து வீட்டுக்காரனோடு நீ சுகமா இல்லைன்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை. நீ நட்பா இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. உன் சொந்த சகோதரனை வெறுத்தால் அது பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்ன? என்னுடைய சாவை விரும்புகிறாரா கடவுள்? சாவை விரும்புகிறாரா? அவர் விரும்ப மாட்டார். அவர் என் வாழ்வை விரும்புகிற கடவுள். அதை எசேக்கியேல் வலியுறுத்துகிறார். நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் என்னிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் தீய வழிகளை விட்டு திரும்பினால் உங்களுக்கு நிச்சயமான வாழ்க்கை இருக்கிறது. இல்லை நீங்க தீய வழியில் தான் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சாவு நிச்சயம். வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. ஆனால் கடவுள் அழிவை விரும்புகிற கடவுள் அல்ல. அதையும் இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார். என் கடவுள், என்னை படைத்த கடவுள், என்னை ஏற்றுக்கொண்ட கடவுள் அழிவை விரும்புகிற கடவுள் அல்ல. அவர் என் வாழ்க்கையை விரும்புகிற கடவுளாக இருக்கிறார். அதற்காக என்னை கடவுள் காவல்காரனாக வைத்திருக்கிறார். அப்ப காவல்காரனுடைய வேலை என்ன? ஒரு காவல்காரனுடைய வேலை என்ன? பாதுகாப்பு தான். வேலையே பயிர மேயறது இல்லை. நம்ம யாரை காவல் வைக்கிறோமோ அவனாலே பிரச்சனைன்னு சொன்னா எப்படி அது? அப்ப இங்க யாரெல்லாம் காவல்காரர்களாய் பாதுகாவலர்களாய் வந்தார்களோ, கடவுளுடைய பிரதிநிதிகளாய் வந்தார்களோ, அவர்களே கடவுளுடைய மக்களுக்கு எதிரான மக்கள் செயலாய் செய்கிற பொழுது கடவுள் அதை விரும்பவில்லை. ஒருவேளை அவருடைய பொறுப்பு என்ன? எசேக்கியேலுடைய பொறுப்பு சொல்லுகிறார், நான் காவல்காரன். கடவுளுடைய வார்த்தை கேட்டு எச்சரிக்கை செய். உங்களுடைய கடமை பொறுப்பு என்ன? ஜனங்களுடைய பொறுப்பு என்ன? அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி பாவங்களை விட்டு நீங்கள் வாழ்வு பெறுவதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் 100 பேர் கடற்கரையில் நிற்கிறீங்க. கடற்கரையில் அப்படி காலை நனைச்சிட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருக்கிறீங்க. இப்போ பெரும் அலை சுனாமி வரப்போகிறது, எல்லாரும் தப்பித்து ஓடுங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. கடல் அமைதியாக தான் இருக்குது. சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், நீ அங்க பாரு அமைதியா இருக்குது, கடல் அமைதியா இருக்குது. 10 பேர் ஓடுறாங்க, 20 பேர் அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, சில பேர் இப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க. ஒரு 10 பேர் என்ன பண்றான்? அந்த ஆனந்த சந்தோஷத்துல இன்னும் கொஞ்சம் இறங்கி குளிக்கலான்னு உள்ள போறான் இல்லையா? உதாசீனப்படுத்துறான். இப்போ அரசாங்கம் சொல்லுது இந்த அந்த சுனாமி அலை வருது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா வரல, சுனாமி அலை வரல. அப்பதான் தெரிஞ்சது அது ஒரு ஒத்திகை, காவல்துறையினால் நடத்தப்படுகிற ஒரு ஒத்திகை அது. இப்ப யோசித்து பாருங்க, எத்தனை அந்த குழுக்களா பிரிஞ்சிருப்பாங்க அந்த 100 பேரு. சில பேரு மெரினா பீச்சுன்னு வச்சுங்களேன், ராணிமேரி கல்லூரியில் போய் ஒழிஞ்சிட்டு இருப்பான். சில பேர் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பஸ் ஏறி ஓட்டுப்பான்.
சில பேர் ஓடி ஓடி கீழே விழுந்து எழுந்து எங்கேயோ எங்கெங்க போய் தப்பிச்சு அப்படி இப்படின்னு நிற்பான், மேடை பார்த்து ஓடுவான். அண்ணா சமாதிய பேர், எம்ஜிஆர் சமாதிய பேர், ஜெயலலிதா சமாதிய பேர், யாரா மேலன்னுவான். ஆனா சில பேர் அப்படியே கரையிலே நிற்பான், பார்த்துலாம் வந்த பிரிவு பார்த்துலாம் அப்படின்னு. இப்ப இதனுடைய இந்த பல குழுக்களுடைய நிலைப்பாடு தான் இஸ்ரேல் மக்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. சில பேர் பயந்தார்கள், தங்கள் வாழ்க்கையை மாற்றினார்கள். சில பேர் அப்படி இப்படியே கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. சில பேர் பார்க்கலாம் அப்படின்னாங்க, வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ அழிவு நிச்சயம் என்பதை, அந்த எச்சரிப்பின் வார்த்தையை ஜனங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டவர்கள் பிழைத்தார்கள். நினிவே பட்டணம் அதற்கு ஒரு உதாரணம். யோனாவுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினவர்கள், அந்த ஜனங்கள் கேட்டார்கள். உதாசீனப்படுத்தினது யாரு? கடவுளுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினது யாரு? யோனா தான் உதாசீனப்படுத்துறான். நோவா காலத்திலே உதாசீனப்படுத்தினவர்கள், தீய வழிகளை விட்டு திரும்பாதவர்கள் முற்றிலும் அழிந்து போனார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய காலத்துல கொரிந்து நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், 23,000 பேர் இறந்து போனார்கள். லூக்காவில் வாசித்தோம் 13ஆம் அதிகாரத்துல, பாபேல் கோபுரம் 18 பேர் இறந்து போனார்கள். கீழ்ப்படியாமையினால் கடவுளின் கோபத்துக்கு ஆளாகினவர்கள், கடவுளை போல மாற வேண்டும் என்று விரும்பினர்கள் எல்லாருமே விழுந்துதான் போனார்கள். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே இலங்கை தேசத்துக்கு நான் பயணம் சென்றிருந்த நேரத்தில் ஒரு ஆலயத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அது 2019 வருடம் ஈஸ்டர் திருநாள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு மனித வெடிகுண்டு வெடிக்கிறது. ஏறக்குறைய 54 பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள். அந்த ஆலயத்தை நாங்கள் போய் பார்த்தோம். அந்த ஆலயத்தின் உள்ளே சென்ற போது அந்த இறந்து போனவருடைய படங்களை அங்கே வைத்திருந்தார்கள். அந்த இறப்புக்கு காரணமான மனிதனுடைய படத்தையும் வைத்திருந்தார்கள். அப்ப அங்க அவரு அந்த பின்னால ஒரு பேக் அவன் மாட்டிக்கிட்டு அவங்க கேஷுவலா உள்ள போறான். அந்த என்ட்ரன்ஸ் உள்ள போறான் கேஷுவலா. நாங்க போக முடியல, எங்களெல்லாம் ஃபுல்லாக செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க போலீஸ், மிலிட்ரி அங்கே இருக்குது. அப்போ உள்ள நாம் செக் அவுட் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். அவன் அந்த மனிதன் தனியாக வரான், சர்ச்சுக்கு வர்ற மாதிரி வரான். வெளியூர் பயணி வந்து சர்ச்சுக்கு வந்து உட்கார மாதிரி வரான். அவன் உள்ளே போகிறான். கொஞ்ச நேரத்தில் அது வெடிக்குது. 54 பேர் அங்கே இறந்து போகிறாங்க. பல மக்கள் வந்து கை கால்களை இழந்து போகிறாங்க. நிறைய பேருக்கு படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். இப்போ அங்க ஆராதனைக்கு வந்தவர்கள் இதுல எத்தனை பேர் கெட்டவர்கள், எத்தனை பேர் நல்லவர்கள்? அவங்க எதுக்கு வந்தாங்க? ஆராதனைக்கு வந்தார்கள். 2024 கிறிஸ்துமஸுக்கு முடிந்து எல்லாரும் வேளாங்கண்ணி மாதா கோவிலில் வழிபட்டு விட்டு சந்தோஷமா இருக்கிறார்கள். அவர்கள் எதற்கு அங்கே போனார்கள்? கடவுளை தொழுது கொள்ள போனார்கள். சுனாமி வந்தது, பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். அதுல எத்தனை பேர் நல்லவர்கள், எத்தனை பேர் கெட்டவர்கள் கண்டுபிடிக்க முடியுமா? இயற்கையின் சீற்றங்கள் அல்லது நமக்கு எதிரான காரியங்களை நாமே வருவித்துக் கொண்டு கடவுள் மேலே பழி சொல்லுவது அல்ல. எசேக்கியேல் அதை சொல்றார். உங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய பொறுப்பு, அவ்வளவுதான். உன் தீய வழின்னா நீதான் பொறுப்பு, அது நீதான் மனமாற வேண்டும். பல 100 பேர் தவறு செய்திருந்தாலும் தனி ஒரு மனிதனுடைய மன திரும்புதல் தான் அவனுக்கு வாழ்வை கொடுக்கும். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறார். அவர்களுக்கு ஒரு நல்லவனா இருக்கிறான், அவன் தீவனா மாறிடுறான். அவன் நல்லவனா இருக்கிறான், தீவனா மாறிடுறான், அவனுக்கு சாவு நிச்சயம்ன்றார். ஆனால் கெட்டவனா இருக்கிறான், அவன் நல்லவனா மாறிடுறான், அவனுக்கு வாழ்வு உண்டுன்றார். ஆனால் இங்கே தீமையானது மாறி நன்மையாய் மாறுகிற பொழுது முன்பு இருந்த அந்த பயன்
முன்பு இருந்த அவனுடைய வாழ்க்கை, அவன் தீமை செய்துனே இருக்கிறான். கடைசி நேரத்தில் தான் வந்து நிற்கிறான். என்ன சொல்றான்? ஐயா, உம்முடைய ராஜ்யம் ஒன்று இருந்தா என்ன அதுல கொஞ்சம் சேர்த்துடுங்க, என்ன நினைச்சுங்க. இறுதி நேரத்தில் அவன் தன்னுடைய உள்ளத்தை மாற்றுகிறான், மனம் மாற்றுகிறான், ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கின்றான். இவர் தானா அரசு, இவர் தானா ராஜா, இவர் தான் நிலையான ஒரு அரசை கொடுக்க முடியும் என்று சொல்லி தன் நிலையை அவன் மாற்றுகிறான். ஆனால் மற்றவன் அப்படி இல்லை. எப்பா, உன்னை ராஜான்னு சொல்றாங்க, தேவகுமாரன் சொல்றாங்க, நிறைய அற்புதம் செய்திருக்கிறேன்னு சொல்றாங்க, நீ முதல்ல உன்னை ரட்சிச்சுக்கின்னு எங்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடு, நாங்க எப்படியாவது போயிடுறோம். கேட்டோம் இல்லையா? அன்பானவர்களே, உண்மையான தீர்க்கன் அல்லது ஜாமக்காரனை போல, ஜாமக்காரனுடைய வேலை என்ன? அந்த காலத்துல எல்லாம் பாலஸ்தீன நாட்கள்ல சுற்றி மலைகள் இருக்கும், மலைகள் மேல போர் வீரர்கள் நிற்பாங்க. அதுல எக்காலத்தோடு நிற்கிறவன் பேரு ஜாமக்காரன். அவன் தான் அந்த ஊருக்கு காவலாளி. இன்னும் சில கிராமங்களில காவல் தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், காவல் தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அவன் சொல்லுவான், ஏய் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, நம்ம தெய்வம் எங்க நிக்குது, எல்லைச்சாமி நிக்கிறாரு, அவர் நம்மளை காப்பாற்றுவார். அதை போல எல்லைச்சாமிகளாக யார் நிக்கிறது? மலை மேல அந்த ஜாமக்காரன் நிற்பான். எதிராளி படையெடுத்து வருகிறது தூரத்துல அவன் உன்னிப்பா கவனித்து இங்க ஒரு அலர்ட் கொடுப்பான் பாருங்க, எக்காலத்தை ஊதுவான். அந்த இந்த சத்தத்துக்கு அங்க ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த எக்காலத்தை எப்படி ஊதுவானா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஜனங்கள் உடனே என்ன செய்வாங்க? தங்களை அலர்ட் செய்து கொள்வார்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக, இப்பொழுது கூட தான் அது இருக்கு, ஒரு சைரன் சத்தம் ஒலிக்கும். அந்த சைரன் சத்தம் ஒலிக்கும்னா எல்லாம் போய் பாதாள சிறையில வீட்டுல அமைதியா ஒழிஞ்சிப்பாங்க. என்னன்னா, எதிரி நாடு குண்டு போடுறான் அப்படின்னு அர்த்தம். குண்டு அங்கிருந்து ரிலீஸ் ஆன உடனே அவன் கண்டுபிடிக்கிறான் ரேடார்ல. அப்ப எச்சரிப்பு. அந்த ஜாமக்காரன் எப்பொழுதும் விழிப்புடன் செயல்பட வேண்டுகிற ஒரு காலகட்டத்தில் அவன் இருக்கிற பொழுது அந்த பாலஸ்தீனா மக்களை குறித்த கவலை, கண்விழிப்பு, ஜாக்கிரதை, அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிறது. அதை தான் நீங்க எசேக்கியேல் சொல்லுற, காவல்காரன் நானு, நீங்க ஜாமக்காரனை போல நீங்க என்ன செய்யுங்க? விழிப்போடு இருங்க. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்று தெரியாது, மரணம் எப்பொழுது என்று தெரியாது. ஆனால் வாழ்வு உன்னிடத்திலே இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்ன? நீ நன்மை செய், நீ நல்லவனாயிரு. அது மட்டுமல்ல, கடவுளை அணுகி வா. மனம் திரும்புதல் என்பதை அதை தள்ளி போடக்கூடாது. மனம் திரும்புதல் என்பதை தள்ளி போடக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாகிற காலத்துல ரா ரா அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, அது நீங்க சொல்றீங்க. எப்போ அதுக்கு நேரம் கிடையாதுங்க. நீங்க மனம் மாறி கடவுளத்துல வருவதற்கு நேரம் காலம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு நேரம் கிடையாது. கடவுள் எப்போ கூப்பிடுறாரோ அப்போ போறான் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுக்கு தான். அது எதுக்கு நமக்கு தெரியும். அப்ப கடவுளுடைய வழிகள், நம்முடைய தீய வழிகளை விட்டு கடவுளுடைய வழியிலே வருகிற பொழுது, அவருடைய கிருபாசனத்தின் முன்பு வருகிற பொழுது எந்த பாவியும் அவரை அணுகலாம், எந்த பாவியும் அவரை அணுகலாம். மருத்துவர் அணுகிறதுக்கு தான் டைம் போட்டிருப்பாரு, வக்கீல் அணுகிறதுக்கு டைம் போட்டிருப்பாரு, நீ யாரையாவது முக்கியஸ்தர்கள் அணுகும் போது டைம் போட்டிருப்பாங்க, இந்த டைம் தான் என்ன வந்து பார்க்கணும். கடவுள் அப்படி இல்லை. நீ எந்த நேரத்துல வா, எந்த நேரத்துல வா. வா பாவி, மலைத்து நில்லாதே வா. என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று நீ எண்ணி திகையாது. உன்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று உள்ளபடி நான் அறிவேன். எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, நீ பாவிதான். வா பாவி, மலைத்து நில்ல. நீ இருக்கிற மாதிரி வா, உள்ள வண்ணம் வா. அவருடைய
மன்னிப்பு இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. அதை இலவசமாய் அவர் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். பெற்றுக்கொள். தீய வழிகளை விட்டு கடவுளுடைய வாழ்வுக்கு திரும்புகிற பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி சொல்றார். வாழ்க்கை இருக்கிறது. ஒன்னாவது வாழ்க்கை நித்திய ஜீவன். அப்போஸ்தலர் 11:18 அது நித்திய ஜீவன் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புதிய ஆவி எசேக்கியேல் 18:31 சொல்லுகிறார். புதிய இருதயம் எசேக்கியேல் 18:31 சொல்லுகிறார். புதிய ஆவி, புதிய இருதயம், மகிழ்ச்சி லூக்கா 15:7-10 வரையில கிடைக்க பெற்றதை எண்ணி மகிழ்கிற ஒரு சூழல். அனைவருக்கும் மன திரும்புதல் ஆவி தேவை. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அன்பானவர்களே, நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நாம் நீதிமான்களா பாவிகளா என்பது நமக்கு தெரியும். நான் பாவி என்பதை நான் எப்பொழுது ஒத்துக்கொள்ள வேண்டும்? நான் நீதிமானா இருக்க முடியாது, நான் நல்லவனாக இருக்க முடியாது. ஆனால் நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய அழிவை விரும்புகிறவர் அல்ல. பாருங்க, ஒரு அழகான ஒரு ஓமைய உருவத்தை சொல்றாருங்க. ஒரு எஜமா ஒரு அத்தி மரத்தை நட்டு அது கனி கொடுக்கும் என்று பார்க்கலாம். வரவே இல்லை. 3 வருஷம் ஆச்சு. தோட்டக்காரன் வந்து சொல்றான், அப்பா இந்த மரம் வேஸ்ட் ஆகுது, இதை பிடிக்கி போட்டுரு. ஆனா வேலைக்காரன் சொல்றான், இரு எஜமா, இன்னொரு வருஷம் பார்க்கலாம். இதை கொத்தி நல்ல ஏறு போட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். இந்த வருஷமும் இல்லைன்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷம் தானே ஒரு சந்தி காலம் வருது, ஒவ்வொரு வருஷம் தானே 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், ஒவ்வொரு வருஷம் தானே 40 நாள் ஆலயம் நடத்துறோம், ஒவ்வொரு வருஷம் தானே 40 நாளுக்குரிய உண்டியல் கொடுக்கப்படுகிறது. ஏதாவது உள்ள மாறி இருக்குதா? அதுதானே கேள்வி. நம்முடைய உள்ளம் மனம் திரும்புகிறதை கடவுள் விரும்புகிறார். வாழ்க்கையை அவர் கொடுக்கிறத சொல்லுகிறார். ஆண்டவருடைய வழி சரியானது அல்ல என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய உங்க வழிதான் நீங்க போறீங்க, ஆனால் ஆண்டவருடைய வழிதான் சரியானது. உங்களுடைய வழி தவறானது. பல நேரத்தில் நம்முடைய வழியில ஓடுறோம், ஓடி 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 கடைசியில களை படைந்து நிற்கும் போது, ஆண்டவர் எனக்கு போறதுக்கு வழி தெரியல, ஆண்டவர் நீ எனக்கு ஒரு வழியை சொல்லு. எங்க அந்த சாகர காலத்துல சொன்ன பாரு, அந்த நேரத்துல அது அல்ல. நம்முடைய உள்ளம் இல்லைங்க, நீ ஞானஸ்நானம் எடுத்து ராபோகினி எடுத்து கோயிலுக்கு ஒழுங்கா வந்து மாதுகாணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பரலோகம். யார் சொன்னது? யார் சொன்னது? நீ ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, ராபோகினி எடுத்தாலும் சரி, மாதுகாணி கொடுத்தாலும் சரி, ஜபக்கூட்டம் நடத்தினாலும் சரி, எது செய்தாலும் சரி, உன் மனம் மாற வேண்டும். அதுதான் முக்கியம். என் மனம் மாறுகிறது. ஏசு ஆண்டவர் அந்த பூமியில் அழகாக சொல்றார், ஆண்டாண்டு காலம் காத்திருந்தே இன்னும் ஓர் ஆண்டை கூட்டி சேர்ப்பேன், ஆனாலும் இன்னும் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே, கனி தேடி வந்தே கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வருகிறார் ஆண்டவர். நீ கனி கொடுக்கும் மரமாய், நீ கனி கொடுக்கும் விதையாய், நீ கனி கொடுக்கும் செடியாய் வளர்ந்து கடவுளுடைய நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடவுள் அழைக்கிறார். 85ஆம் சங்கீதம் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்துல சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்துல, அந்த ஆசீர்வாதங்கள் நீ திரும்பி வருகிற பொழுது, மனம் திரும்பி வருகிற பொழுது கடவுள் உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறார், உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்பு சமீபம் சொல்றாரு. நீ அந்த சங்கீதம் முழுசும் நீ வாசித்து பாருங்களேன், ரொம்ப அழகான சங்கீதம். அன்பானவர்களே, அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, நீ மதிக்கேட்டிலிருந்து திரும்பு, ரட்சிப்பு உனக்கு சமீபமா இருக்கு.
கர்த்தர் தன் தேசத்தை அவர் என்ன செய்யறாரா? செழிக்க செய்கிறாரு. பூமி தன் பலனை கொடுக்கிறது. அவரால் படைக்கப்பட்ட பூமி பலனை கொடுக்கிறது. அவரால் படைக்கப்பட்ட மனிதன் பலனை கொடுக்கிறாரா? அதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. கனி கொடுக்கிற மனிதனாய், கனி கொடுக்கிற மனுஷியாய் இந்த உலகத்திலே ஆண்டவர் தருகிற வாழ்வை, அந்த வாழ்வை பெறுவதற்கான தடைகள்லாம் இருக்கின்ற பாவங்களை, தீய வழிகளை, தீய எண்ணங்களை, நம் உள்ளத்தில் இருக்கிற தீய எல்லா செயல்பாடுகளையும் நாம் விட்டு மனம் திரும்பி மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்துல நித்திய வாழ்வு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி மகிழ்ந்து அவருடைய சமூகத்துக்கு நாம் வருவதற்கு ஆயத்தப்படுவோம். அன்பானவர்களே, நாம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய புராணங்கள் நமக்கு தெரியும், புராண கதைகள் தெரியும், இதிகாசங்கள் தெரியும். நாங்க இலங்கையில ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நூரலியா அப்படின்ற ஒரு இடம், ஊட்டி மாதிரி தொட்டப்பட்ட மாதிரி ஐஎஸ் ஒரு இடம் இலங்கையில. அங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, புராணங்கள் இதிகாசங்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று. அது என்னன்னு சொன்னா, ராவணன் சீதையை தூக்கிட்டு போய் சிறை வைத்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே அந்த படங்களெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது கீழே ஒரு சின்ன ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றன் கரையில் ஒரு காலடி இருக்கிறது. அது யாருது? அவரு வந்து மலையை பேத்து தூக்கிட்டு போனாருன்றாங்க. அது அந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல நடந்ததா ஒரு செய்தி இருக்கிறது. நீ யோசித்து பாருங்க, புராணங்களில் அவதாரங்கள் இருந்தது. என்ன அவதாரங்கள்? ஒவ்வொரு அவதாரங்களும் எனக்கு தெரியும். நான் என்ன தீசிஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அதில் 10 அவதாரத்துக்கு 10 தீசிஸ் நான் எழுதியிருக்கிறேன். அது புத்தகம், எந்த புத்தகம் என்னுடைய அந்த இறையல் கல்லூரியில இருக்கும், மதுரையில். அந்த தீசிஸ் எழுதி நான் சப்மிட் பண்ணி தான் மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறேன். அது எந்த நோக்கத்திற்காக அந்த அவதாரங்கள் எடுக்கப்பட்டது? தீயவர்களை அழிப்பதற்கு கடவுள் அவதாரம் எடுத்து வருவார், நல்லவர்களை காப்பாற்றுவார். இதுதான் அதனுடைய கரு. ஆனால் இங்க நம்முடைய வரலாற்று செய்தி, நம்முடைய உண்மைத்துவம் என்ன? ஆண்டவர் தீயவர்களை மீட்பதற்காக தன் உயிரை சிலுவையிலே தியாகம் செய்ய வருகிறார். அதுதான் நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். நம் ஆண்டவர் தீயவர்களை அழிப்பதற்கு அல்ல, அவர்களையும் வாழ வைப்பதற்கு, அவர்களையும் மனம் திரும்புதலுக்கு கொண்டு வருவதற்கு, அவர்களுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவரானார். ஆமென். அன்பானவர்களே, இது இதிகாசம் புராணம் அல்ல, இது வரலாற்று சம்பவம். அதற்கான அடையாளங்கள் இருக்கிறது. நேற்று நான் சொன்ன உங்களுக்கு, வெள்ளிக்கிழமை சர்ச் ஆராதனையில் வெரோனிகா என்ற பெண்மணி இயேசுடைய முகத்தை சிலுவை பயணத்தில் அவர் கீழே விழுந்த போது தண்ணீர் கொடுக்க சென்ற அந்த பெண்மணி இந்த தலையிலிருந்து வழிகிற அந்த ரத்தத்தை பார்த்து அவள் மனம் பதறி தன் இடுப்பில் இருந்த அந்த வெள்ளை துணியை எடுத்து அந்த முகத்தை ஒற்றி எடுத்து துடைத்து எடுத்து அந்த துணியில வருகிற அந்த அந்த அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துடைய படம். அந்த துணி இன்றைக்கு ஊட்டியிலே வந்திருக்கிறது. அந்த துணி ஊட்டியிலே இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அதுதானே எவிடன்ஸ். நமக்கான எவிடன்ஸ் இருக்குல்ல. நம்மை மீட்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார், சிலுவை சுமந்தார் என்பதற்கான இன்னொரு அடையாளம் அந்த ஆடை. அது இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறது. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அப்படி போய்கொண்டே இருக்கிறது. உயிருள்ள சாட்சியாய் இங்கே இரத்த சாட்சியாய் மரித்த தோமாவுடைய கல்லறை நமக்கு சென்னையிலே செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிறது. இதெல்லாம் அடையாளங்கள். இன்னும் ஏன் நாம் பாவ வழியிலே வாழ வேண்டும்? இன்னும் ஏன் நாம் தீய வழியிலே நடக்க வேண்டும்? இறை வழியை எப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? இறை வழியிலே வாழ்வோம் என்பதை நாம் ஏன் இன்னும் மறந்து போய் கொண்டிருக்கிறோம்? அவருடைய வழிகளுக்கு வா. ஆண்டவர் நம்மை உள்ளத்தை மாற்றி, அதற்கு கூட நான் வேலை செய்யலைங்க. என் மனம் மாறுவதற்கு கூட நான் வேலை செய்யல.
நான் முயற்சி பண்ணல, கடவுளே முயற்சி பண்ணுகிறார். அவரே என் உள்ளத்தை மாற்றுகிறார். தம்முடைய ஆவியினாலே அவர் என் உள்ளத்தை மாற்றுகிறார். தூய ஆவின் பலத்தினாலே எசேக்கியேல் எப்படி கடவுளுடைய பலம் என்ற பெயரிலே கடவுளுடைய பலனோடு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் தன் மனைவி இறந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுடைய மீட்புக்காக மனம் திரும்புதலுக்காக அழுதானோ, அதை போல் ஆண்டவரும் இன்றைக்கு நம்மை பார்த்து ஏங்கி அவர் அழுது கொண்டே இருக்கிறார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். நம்மை பார்த்தும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, எப்போது வரப்போகிறாய்? எப்பொழுது உன் மனம் திரும்ப போகிறது இந்த கேள்வியோடு நிற்கிறார். விடை என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்களே முடிவு செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு நல்ல முடிவை தருவாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.